பாவகம் பற்றிய சந்தேகம். ஒரே ராசியில் 2 பாவகமும் ஆரம்பித்தால் அந்த 2 பாவகத்தின் வேலையையும் அந்த அதிபதி தான் செய்வாரா? செய்ய மாட்டாரா? இப்போ நான் சந்திரநாடி புத்தகம் எழுதியிருக்கிறேன், ஜாமக்கோல் புத்தகம் எழுதியிருக்கிறேன். 2 புத்தகத்தை நான் தான் எழுதியிருக்கிறேன். ஜாமக்கோல கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும், சந்திரனை பதில் சொல்லணும்னு சொல்கிறேன்னே. எனக்கு அனுமதிக்கப்பட்டது எத்தனையோ அத்தனையும் சொல்ல கடமைப்பட்டது தானே அர்த்தம். ஒருத்தர் 2 சம்சாரம் இருக்கக்கூடாதா? இருக்கலாமே. ஒரு கிரகத்துக்கு எத்தனை அதிபதி இருக்கோ, அவர் எத்தனை சுமக்கிறோ அத்தனைக்கும் அவர் தான் பதில் சொல்லணும். ஒரு கிரகத்தோட நட்சத்திரத்திலேயே 5 பேர் இருக்கலாம். ஒரு கிரகம் எத்தனை பாவத்துக்கு அதிபதியோ, எத்தனை கிரகத்துக்கு நட்சத்திரங்களோ அந்த அளவுக்கு அதுக்கு சுமை அதிகம். அதான் விஷயம். அந்த கிரகம் எனக்கு அசைஞ்சா மொத்தமாக அவர் சாஞ்சிருவார். அதனால ஒரே பாவத்துக்கு, அதாவது ஒரே கிரகம் 2 பாவத்துக்கு அதிபதியாக வரலாம். ஒரே கிரகம் 4, 5 பாவத்துக்கு பாவ ஆரம்பத்துடைய அதிபதியாகவும் வரலாம். அந்த நட்சத்திரம் கொடுக்குறவராக வரலாம். இதெல்லாம் நிறைய இருக்கு. அதனால ஒருத்தரே 2 பாவத்துடைய அதிபதியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கே அப்படி இருக்கு. அடுத்து தொடர்ச்சிங்க ஐயா. அப்பொழுது பாவகம் இழந்த கிரகம் எந்த வேலையை செய்யும்? அவர் வீட்டில் நிற்பார்ல, நின்ற வீட்டு வேலை செஞ்சுட்டு போயிடுவார். உதாரணம் கொடுத்துருக்காங்க ஐயா. முதல்ல பாவகத்துடைய விஷயத்த சிம்பிளா புரிஞ்சுக்கிடுவோம். பாடமே நடத்துங்கன்னு சொல்லாம நீ கேட்டதுக்காக மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுவோம். பழைய வீடியோ நீங்க பார்க்கலன்னு அர்த்தம். இருந்தாலும் அது வெளியே வச்சுக்கிறோம். மொத்தம் எனக்கு 4 வீடு இருக்குன்னு வச்சுக்குவோம். 4 வீட்டில் இல்லை 3 வீடு இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு வீட்டில் நான் குடியிருக்கிறேன், 2 வீடை நான் வாடகைக்கு விட்டுறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அந்த வாடகை வீட்டில் இருக்க வீட்டை கரண்ட் பில்லை யார் கொடுக்க போறேன்னா வாடகை குடியிருக்கவர் தான் கொடுக்க போறாரு. அந்த வீட்டில் யாருமே இல்லைன்னா அந்த வீட்டு வாடகை நான் தான் கொடுக்க போறேன். அப்போ ஒரு பாவாதிபதிக்கு அங்கே வேறொரு பாவத்துடைய அதிகாரம் இருந்துச்சுன்னா நம்ம அதை விட்டுட்டு விதிடுவோம். அதுதான் விஷயம். அப்போ பாவகத்தை இழந்த கிரகம் நின்ற வீட்டு வேலையை செய்யும். எனக்கு வீடு இல்லைன்னா கூட நான் இந்த வீட்டில் குடியிருக்கணும், அந்த வீட்டுக்கு வாடகை கட்டிக்கிட்டு இருப்பேன், கரண்ட் பில்லை கட்டுவேன்னு அர்த்தம். எப்பவுமே ஒரு கிரகம் நின்ற வீட்டு வேலை செய்யுங்களே பாதி அடிபட்டு போச்சு. அதுக்கடுத்து தான் தன் பாவாத்துடைய வேலை செய்ய போறார். சொல்லுமா அடுத்து. கோச்சார வேதை வேலை செய்யுமா? கணக்கில் ஆமா எடுத்துக்கணுமா? சார், எது எது வேலை செய்யாது? ஓரையிலிருந்து யார் எல்லாமே வேலை செய்யும். ஆனா அத்தனையும் ஞாபகம் வச்சு பலன் சொல்றதுக்குள்ள 5, 6 மூளை தேவை இருக்கு. கேட்குறவன் பையன் தூக்கிட்டு ஓடி போயிடக்கூடாது. ஐயா சாமி 3 நாளாச்சு ஜாதகத்தை கொடுங்கன்னு கேட்டுறக்கூடாது. அப்போ நீங்க என்னென்ன ரொம்ப பரிச்சயப்பட்ட விஷயங்கள் எடுத்து அதுல இருந்து நேக்கா கொண்டுகிட்டு போகணும். அதுதான் விஷயம். நீங்க ஒருத்தர் கேள்வி கேட்டு பதில் சொல்றோம்னா, இப்ப நீங்க ஜாதகம் பார்க்கும்போது கேள்வி கேட்கணும்னு வச்சுக்கிறோம். 5 நாளைக்கு கேட்கலாம். நான் 5 நாளைக்கு பதில் சொல்லுவேன். கடைசி ரிசல்ட் என்னன்னா, சார் பலன்னு சொல்லுவேன்னு கேட்பீங்க. அப்போ முதல்ல நம்ம ஜோசியம் படிக்கல எங்க தப்பு நடக்கும்னா, எதை எதை எப்ப பயன்படுத்த போறோம். அவர் சொல்லும்போது அருமையா அந்த வார்த்தையை பிரிச்சிடும், பதம் பிரிச்சிடும். கோச்சார வேதை. கோச்சார அப்படின்னா தற்காலிக, வேதைனா பிடிக்காத. அப்ப தற்காலிகமாக பிடிக்காத ஈவெண்ட்டை, சம்பவத்தை தரக்கூடியவர் யார்? அது கோச்சார வேதை பயன்பட போகுது. இன்னைக்கு இந்த பொண்ணை பிடிக்காம போகலாம், அந்த பையனை பிடிக்காம நாளைக்கு பிடிக்குங்கிறத சொல்லுது. அதனால அந்த கோச்சார வேதைங்கிறது தற்காலிகமா மனக்கசப்பு உள்ள நபர்கள், மனக்கசப்பு உள்ள செயல்கள், மனக்கசப்பு உள்ள சம்பவங்களை சொல்லுது. அடுத்து புதன் மீது கோச்சார ராகு கேது செவ்வாய் போகும் பொழுது படிப்பில் கவனம் குறையும் என்று எடுக்க வேண்டுமா? இதை நீங்க அவ்வளவு கசப்பா சொல்லாம சிம்பிளா சொல்லுங்க. புதன் மீது அதன் பகை கிரகம் அப்படின்னு ஒரே வரையில சொல்லுங்க. நான் ஈஸியா சொல்லி கொடுத்தாலும் மட்டும் நீங்க என்ன செய்றீங்க, அதை அப்படியே விரிவா லென்த்தா ஆக ஆகலாம் போகாம சுருக்கமா வாங்க. நம்ம சிம்பிளா சொல்ல போகிறேன். புதன் மீது பகை கிரகம் போது ஆமா படிக்க தோணாது. இதெல்லாம் படிச்சு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லும். ஒரே அறிவாளி ஒரு ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுவோம். ஒருத்தருக்கு வயசு 75 வயசு ஆச்சு. ரொம்ப முடியாம இருக்காரு. அவர் பையன் ஃபோன் பண்ணி, சார் அப்பா ரொம்ப டல்லா இருக்காரு சார், அவர் கொஞ்சம் பூஸ்டப்பா பேசுங்க சார், அவர் மண்டே போட்ட கூட பரவாயில்ல, ஆனா நீங்க சந்தோஷமா சாகுற மாதிரி நல்ல ஐடியா சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்றான். அவர் பொண்ணு என்னையா பிரச்சனை, சாகுறது அதான் பிரச்சனை, உனக்கு நான் வாழ்ற உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை சார்ன்னு. என்னையா பிரச்சனை, நான் என்னையா வாழ்ந்துட்டேன்னு எனக்கு திட்டுறாரு. அப்படின்னா நம்ம என்ன திரும்ப திரும்ப படிக்கிற விஷயங்கள் பாருங்க. இந்த கேள்வி திருப்பி சொல்லு, ஒரு வரியா சொல்லி பதம் பார்த்து சொல்லிடுவோம். சொல்லு. புதன் மீது கோச்சார நெல்லு நெல்லு புதன் மீது கோச்சார அப்படின்னா பாருங்க, அவர் ஏன் வாழணும்னு கேட்கிறாரு. சொன்னா பொண்டாட்டி பிள்ளை இருந்து அவங்கள வாழ வச்சு இப்படி போயிட்டே இருக்காரு. அப்போ உனக்கு பிடிக்காதான் வாழ்றான், ஒரே வரி. அதனால சிம்பிளா நீங்க சொல்லும் போதே, ஒரு கிரகத்தின் மீது பிடிக்காத கிரகம் போகும்போது நமக்கு அது மேல ஈடுபாடு குறைஞ்சிரும். படிப்பு வராதுன்னு அர்த்தம் இல்லை.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் சொல்றேன், நான் புதன் மீது ராகு போது பையனுக்கு வந்து படிப்புல தடுமாற்றம் இருக்குங்கிறேன். சார் அவன் பான் பிரில்லியன்ட் சார், கோல்டு மெடலுங்கிறாங்க. பரீட்சை எழுத மாட்டான்னு சொன்னேன். உன்னுடைய அறிவை எங்க நிரூபிப்பியோ அங்க உன்னால நிரூபிக்க முடியாது. நீ படிக்க மாட்ட முட்டாள்னு சொல்லக்கூடாது. நீ எங்க வெளிப்படுத்தணும் அங்க வெளிப்படுத்த மாட்டேன். நான் சொன்னேன், அந்த கிழமை அவ்வளவு நேரம் பண்ணிட்டு என்னைத்தான் டார்ச்சர் பண்றாரு, வீட்டுல இருக்க எல்லாத்தையும் விட்டுட்டு. அப்ப புதன் என்ன செய்யும்னா, எங்க எழுதணுமோ அங்க வெளிப்படுத்தாம போறதுக்கு தான் புதன் மீது பகைகரங்கள் செல்கிறதுங்கிறது அந்த ஸ்டோரி சொல்றேன். விழுந்து விழுந்து படிப்பான், எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவான். பரீட்சைக்கு போகும்போது வந்திருக்கிறது பிசிக்ஸா கெமிஸ்ட்ரி, என்ன பரீட்சைக்கு வந்திருக்குன்னு கேட்பான் பக்கத்துல. அப்பதான் தெரியும், அதுதான் அந்த புதன் மீது பகைகரகம் செல்லக்கூடிய விஷயம். அப்படி அடுத்து ஜென்ம குருவிற்கு வணங்க வேண்டிய தெய்வம். முதல்ல பணிவு. வாயை திறக்கவே கூடாது. கமல்ல கூப்பிட்டு டேன்றேன் சொல்லுங்க சேசமான்ட்டு போயிட்டாலே வீழும். அதுக்கு இப்போ ஒரு பெரிய பாட்டு ஒன்று, ஜென்மராமர் வனத்திலே வாயை திறந்தோம் அத்தனை பேரும் காலியா இருக்கான்னு சொல்லுது அந்த பாட்டு. ஒரு கம்பெனி இன்னைக்கு பார்த்த ஜாதகத்தை ஒரு விஷயத்த சொல்லிடும். ஒருத்தருக்கு ஜென்மகுரு நடக்குது. அவர் ஒரு கம்பெனியில 10 வருஷம் வேலை செய்யறாரு. அந்த கம்பெனிக்கு புதுசா ஒரு மேனேஜர் வர்றார். வந்தவர் கூப்பிட்டு பேர் சொல்லி கூப்பிட்டாரு, குமார் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாரு. ஒரு சின்ன பையன் குமார் வான்ட்டான். அவன் வேலையை ரிசைன் பண்ணிட்டார். அந்த வேலையோட சம்பளம் ஒரு ஒரு மாசத்துக்கு 3 லட்சம் ரூபாய். வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். கனடால இருந்து இந்தியா வந்துட்டாரு. இங்க வந்து வேலை தேடுறாரு. எல்லாரும் பேசிக் 50,000 மேல யாரும் தர தயாரா இல்லை. அவன் டேன்னு கூப்பிட்டா கூட பரவாயில்லையாட்டுங்கிறாரு. இந்த ஜென்மகுரு, இந்த ஜென்மச்சனி ஜென்மகுருல என்ன தெரியுமா செய்யும், ஈகோவை தான் டச் பண்ணும். நீ யாருன்னு பார்க்கும். எனக்கெல்லாம் சூடு சோறுன்னு இல்லைப்பா, நோ சூடு நோ சோறுன்னு இருந்துட்டா ஜென்மகுரு இல்லை, 50 ஜென்மகுரு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. சூடு இருக்குன்னு காமிச்சிட்டா சூடை சுருக்குன்னு போட்டு விட்டு போயிடும். குடும்பத்தை பிரிஞ்சவங்க, வேலை இழந்தவங்க, சொத்தை இழந்தவங்க, கோர்ட்டுக்கு போனவங்க, ஜெயிலுக்கு எல்லாருடைய செயல்களையும் பங்குல ஜென்மகுரு ஜென்மச்சனி இருக்கு. அதனால அப்ப ஈகோ இருக்கக்கூடாது. சண்டைக்காரனா சமாதானம் பேசுங்க. வலிய மறந்து நில்லுங்க. அந்த இடத்துல கை கட்டி நிற்க பணிவோடு இருந்து கொள்ளுங்கள். தெய்வம்னு ஒரு வார்த்தையை கேட்டார். குலதெய்வ வழிபாடு மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லை. ஜென்மகுரு ஜென்மச்சனி ஜென்மராகு இதுக்கு எல்லாமே குலதெய்வம். போய் என் குலத்தை நீ காப்பாத்து, என் குலம் அப்படி நடுங்கி கிடக்குன்னு நின்றணும். அது சரி. ஏற்கனவே குருச்சந்திரனுக்கு நம்ம சொல்லிப்போம், ஈசானியத்துல ஒரு முக்கோண பிரமிடு வச்சு விளக்கு போடணும்னு. அதை செய்யலாம். நான் கோயிலுக்கு போற பழக்கம் இல்லை, எங்க வீட்டுக்காருக்கு பிடிக்காது, நாங்கள் இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணிட்டோம் இப்படிலாம் சொன்னா, வீட்லயே ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு படிஞ்சு அதில் ஒரு தீபம் ஏற்றிட்டு வாங்க, கும்பிடுங்க, வீட்டில் ஏற்றுங்க. அந்த முக்கோணத்தை மறைமுகமாக நம்ம செய்யறோம். குத்து விளக்குங்கிற பேர்ல அது ஒரு அழகான கும்பு வைக்கிறோம், அதுக்கு முதல் தீபம் ஏற்றுறோம். அப்படி செஞ்சுட்டு போகலாம். ஆனா குலதெய்வ வழிபாடு நம்பர் 1. அதுக்கடுத்து அது முடியலைங்கிற பட்சத்துல தீப வழிபாடு சிறந்தது. இந்த ஜென்ம காலத்தை கடந்துறது ரொம்ப சிறப்பு. அட்வைஸே கேட்காதீங்க. இன்னொரு ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒரு அம்மாவுக்கு முதல் வீட்டுக்காரோட சரியான சண்டை. பக்கத்துல அந்த அம்மா சண்டை தாங்க முடியாம 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அந்த கஷ்டத்தை சொல்லி அழுகிறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகுது. அங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் சும்மா இருந்து வாமா அழுமன் தோலை சாய்ச்சிட்டு ஆறுதல் கொடுக்குறாரு. முடிஞ்சு போச்சு கதை. ஜென்மகுரு அந்த வீட்டுக்கு அந்த பொண்ணு வந்து என்ன என் ஃப்ரெண்ட் அப்படி தொட்டிருக்கேன்னு அவ அழுதுட்டு இருந்தா ஆறுதல் சொன்னா நம்ப மாட்டேங்குது. 2 பேருக்கு வயசு வித்தியாசம் 45 வயசு வித்தியாசம். அந்த பொண்ணு பொழைக்கவே இல்லை. என் மக வயசுன்னு கேட்க மாட்டேங்குது. ஜென்மகுரு என்னதெல்லாம் செய்யும்னா, அவமானப்படுத்தல தலைமை செய்யும். வருமானத்தை நிறுத்தி வேடிக்கை பார்க்கும். ரொம்ப நெருக்கமா இருக்க உறவை விட்டு வெளியேற்றி விட்டுரும். இதெல்லாம் பண்ணும். உங்களுக்கு பிடிக்காத வேலையை எவிடன்ஸா வாசல் வந்து வைக்கும். இந்த பார் படிச்சு பார்த்தீங்கள எப்படி ஐயாச்சாமி வெடிகுண்டு எப்படி இருக்குன்னு கேட்கும். அதுக்கு பிறகு 3 வருஷத்துக்கு அந்த நிம்மதி போயிடும். அதுல இருந்து 9வது நட்சத்திரம் வர வரைக்கும் வலிக்கும். மறந்து கூட ஜென்மகுருனா திரும்பக்கூடாது. இதெல்லாம் என்னோட அனுபவம். காண்டுக்கு போ ஆனதாயிட்டு போதும். அடுத்து நீங்க யாராவது இருக்கா இல்லையா நம்ம சங்கத்துல சொல்லுங்க. ஜென்மகுருல சந்தோஷமா நீங்க குற்றம் செஞ்சிருக்க மாட்டீங்க, ஆனா பனிஷ்மெண்ட்ல இருப்பீங்க. நான் ஒரு குற்றம் இல்லை, அவன் தான் என் புருஷன் தான் லவ் பண்ண, அதுக்கு எனக்கு பனிஷ்மெண்டா இருக்கும். ஜென்மகுருல நீ அவனை காதலிச்சு கல்யாணம் பண்ண அப்படி கேட்கும். ஒரு பையனை பார்த்து சிரிப்புல மயங்கி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிருச்சு. அவன் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொல்றான், என்னை ஏன் உனக்கு பிடிச்சிச்சுன்னு கேட்கறான். உன்னோட சிரிப்பு நீ அப்படியே மயக்கிச்சு, இன்னான்னு பல்ல கழட்டி கீழே வச்சுட்டான். பொக்கவாயை பார்த்து அந்த பொண்ணு மயங்கி விழுந்துருச்சு. கேட்காம இருந்தா கூட 10 வருஷம் வாழ்ந்துருக்கும். கேட்டப்பட்டு பல்ல கழட்டி வச்சுட்டான். இதெல்லாம் ஜென்மகுரு ஈகோவை டச் பண்ணும். நிறைய அதுக்கெல்லாம் குட்டி குட்டி கதை எக்கச்சக்கமா இருக்கு. நேரம் சப்ஜெக்டுக்கு போவோம். சொல்லு, அடுத்து சொல்லு. அறிவாளி வீடு என்று மிதுனம்
கன்னி, மேஷம், தனுசு என்று கூறினீர்கள். ஏன் மீனம் இல்லை? பாருங்க, புதனுக்கும் குருவுக்கும் ஒரு தன்மை உண்டு. மொத்தம் 4 வீடு வந்து எப்பவுமே பிரகாசமான வீடு. ஆட்சி உச்சம் இல்லாத வீடு எது அப்படின்னு உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, மிதனத்துல ஆட்சி உச்சம் யாருங்க, சரி, உச்ச நீசம் இல்லாத வீடு எதுன்னு கேட்டா மிதனத்தை சொல்லுவீங்க, சிம்மத்தை சொல்லுவீங்க, தனுசு சொல்லுவீங்க. இந்த நாளுக்குமே சூடு சொரணை இல்லை. இன்னைக்கு மாங்கன்னு சண்டை போட்டு காலில் போய் சிரிச்சா என்ன டீ வேணுமா அப்படின்னு கேட்கும். சூடு சொரணை இருக்காது. அந்த சூடு சொரணை இல்லாத ராசின்னு சொன்னா கோச்சுக்குறீங்க. உச்ச நீசம் இல்லாத ராசின்னு கௌரவமா சொல்றோம். அதுல அறிவார்ந்து ஏத்துக்கிறது தனுசு மீனம். அதுக்கு 3 11 ராசி மிதனத்துக்கு 11 ராசி இது. தனுசுக்கு 11 துலா வரணும்னா துலா வரணும். துலா நீசமாகிற விட புதன் சொல்றோம். அதனால இது ஒன்றும் காம்ப்ரமைஸ் இல்லை. சிம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா புதனோட வீடு, குருவோட வீடு, புதனோட மிதனம், குருவோட தனுசு, இந்த ரெண்டுமே இயல்பாகவே அறிவு உள்ளது. அந்த அறிவுக்கு பக்கபலமா இருக்கிறது மிதனத்துக்கு செவ்வாயும், புதனுக்கு புதனுமே. அதனால நம்ம என்ன செய்யறோம், இந்த 4 வீடும் அறிவாளி ராசின்னு சொல்றோம். இந்த அறிவாளி ராசின்னு சொல்றத தனுசுக்கும் மிதனத்துக்கு தான் அதிகமா சொல்லணும். மேசத்துக்கும் கன்னிக்கும் அதை பின்பற்றி வழி நடத்துறதுதான் சொல்லணும். அவங்களோட உருவாக்குறவங்க இதை அவங்க வந்து பப்ளிசிட்டி பண்றவங்க அப்படின்னு அர்த்தம். அறிவாளின்னு சொல்றதுக்கு அதான் காரணம். அறிவு சிறந்த அறிவாளி யாருன்னு கேட்டா சொல்லுங்க. யாரு மேலேயுமே அந்த செயலுக்கு பின்னால கோவம் வரலன்னு வச்சுங்க. இப்ப என்கிட்ட 10 வருஷமா சண்டை போட்டிருப்பான், திரும்ப உனக்கு குருஜினா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவேன். நீ அன்னைக்கு பல்ல வச்சு கடிச்சுன்னு கேட்க மாட்டேன், மறந்துடுவேன். அவன் ஞாபகத்துக்கு வந்து மறுபடியும் அதே வச்சு செஞ்சானா குத்துருவேன். அந்த மாதிரிதான் நடக்கும். ஸோ அப்ப என்ன அர்த்தம், அறிவு சார்ந்த விஷயத்துல எப்ப கோபம் இல்லையோ அது அறிவாளி வயசு. படிப்பால் அறிவாளியான்னு இல்லை, கேட்கக்கூடிய நேரத்துல நீங்க ஒரு விஷயத்தை எப்படி சொல்றீங்கிறத பொறுத்து இருக்கு. ரைட். அறிவாளி எப்படி நிச்சயம் பண்றாங்கன்னா, ஒரு பொருளை எத்தனை டைமென்ஷன்ல பாக்குறாங்க. ஒரு பொருளுக்கு 16 டைமென்ஷன் இருக்கு, 16 விதமான பரிமாணங்கள் இருக்கு. ஒரு பொருளை எத்தனை பரிமாணத்துல நீங்க பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க அறிவு விரிவா இருக்குன்னு அர்த்தம். அதான் அதோட விஷயம். அதனால அறிவாளி எப்படி சார் எடுத்துக்கிறேன்னு அதுக்கு டெஸ்ட் இதுதான். நம்ம ஜிகேஸ்டோ என்ன பண்ணிட்டோம், எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிற அடிப்படை விதிகளை உங்களுக்கு எளிமைப்படுத்தி சொல்லி கொடுத்துட்டே வரோம். இப்போ ஜூலை 28ஆம் தேதி மாலை ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்ல ஜோதிடத்துடைய அடிப்படை வகுப்பு திறம்பட எளிமையை நடத்த காத்திருக்கிறோம். படிக்க விருப்பம் இருக்கும், கீழே நம்பர் கொண்டு படிக்கலாம். அனைவருக்கும் ஜிகேஸ்டோவின் மானசீகமான வார்த்தைகள், மானசீகமான ஆசிகள். வணக்கம்.